சார். சொல்லு. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்டு? மர்டர். யார் மர்டர் பண்ணாங்க? இன்னும் நடக்கலை சார், நடக்க போகுது. யார் மர்டர் பண்ண போகிறாங்க? என்னதான் சார்? யார் உன்னை கொல்ல போகிறாங்க? அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலை சார். நீ உண்மையை தான் சொல்கிறியா? அதுதான் சார் என்னோட விதி. விதி, இந்த ஒரு வார்த்தை மட்டுமே நம்ம வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுடுது. வணக்கம், நான் உங்க அனுப் சோனி. இந்த எபிசோடுக்கு உங்களுக்கான ஹோஸ்ட். இந்த எபிசோட்ல சுவாரஸ்யமா நீங்க பார்க்க போற அந்த கேஸ் என்னன்னா, எல்லாருமே நடுநடுங்க வைக்கிற இந்த கேஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்னன்னா, விதியோட விளையாட்டை தாங்க பார்க்க போறீங்க. விதி நம்ம கட்டுப்பாட்டுல என்னைக்கு இருந்திருக்கு? ரீமா, நீ உன் ரூமுக்கு போ. சரிங்க அண்ணா. இந்த ஆயுஷோட நடவடிக்கை நம்ம குடும்ப மானத்தையும் வாங்கிட்டு போல இருக்கு. யாரோட குடும்பம்? என்னோடதா இல்ல உங்களோடதா? ஏய் ரீமா, கொஞ்சம் ஐஸ் எடுத்துட்டு வரியா? சாரி அங்கிள், நான் ஐஸை கொண்டு வந்து வைக்க மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, யார் தான் தப்பு பண்ணல. போமா, போய் நல்லா ரெஸ்ட் எடு. ஜுரம் காயுதே, இரு நான் உனக்கு மருந்து தரேன், காலையில் சரியாயிடும் பார். வா 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 வா. மம்மி, மோஹித் ரொம்ப மோசமானவர். அவரை நான் ரொம்பவே நம்பிட்டேன். அவன் சொன்ன வார்த்தையை நம்பி வீட்டை விட்டு போயிட்டேன். அவனை கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. ஒருவேளை நான் நீங்க சொன்னதை கேட்டிருந்தா இனிமே நான் எப்பவுமே அங்க போகவே மாட்டேம்மா. என்ன நந்தினி இதெல்லாம்? நமக்குள்ள ஏதோ சண்டை வந்துருச்சு, அதுக்காக நீ வீட்டை விட்டு இங்கே வந்துருவியா? சரிவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. இல்ல, நான் தான் சொல்றேன்ல, வா வீட்டுக்கு போகலாம். நான் கூட வர மாட்டேன் சொல்றேன்ல. என் தங்கச்சி நீ தொந்தரவு பண்ணாத. அவ என்னோட பொண்டாட்டி, புரிஞ்சதா? போ, வெளியே போ. ஏய், ஒரு நிமிஷம். இப்ப என்னால என்ன செய்ய முடியும் நானும் காட்டுறேன். உங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன். போடா, போ போ. நான் யாரும் உனக்கு காட்டுறேன்டா. ஹர்ஷனா, சுமி, பேஷண்ட்டை 3 மணி நேரம் அப்சர்வில் வச்சுக்க. பிபி சுகரை மானிட்டர் பண்ணிட்டே இரு. ஓகே, பார்த்துக்க. யா அப்பா, நீங்க என்னோட கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணீங்க? பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா நீங்க கொடுத்த லிமிட்ல தானே நான் செலவு பண்ணிருக்கேன். ஒரு மாசம் பண்ண வேண்டிய செலவை நீ ஒரு வாரத்திலே பண்ணிட்டு இருக்க. அப்பா, நான் சொல்றது கேளு. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். அப்பா, உங்க விருப்பப்படி இதெல்லாம் எவ்வளவு நாளுக்கு செய்ய போறீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி தாண்டா பண்ணுவேன். சார், பிரதீப் சாருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவருக்கு என்னாச்சு? சார், சீக்கிரம் வாங்க சார்.
வாயா, அங்க வா, உட்காந்து பேசலாம். வா வா. யாரா அது? யார் நீ? ஏய் பின்னாடி போ. ஏய். போடான்னு சொல்றேன்ல. ஒழுங்கா தள்ளிப்போ. நீயா? அது என்ன? உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சுல? அட சத்தமும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. உனக்கு மொபைல் போச்சு, அவ்வளோதான். நீ சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுவா. ஏய் அவ்வளோலாம் ஒன்றும் போதையில் இல்லைப்பா. போதும், அவ்வளோதான். எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மத்திய பிரதேஷ்ல ரொம்ப பிரபலமான டாக்டர் சுஜித், அவருடைய மனைவி மாலினி மற்றும் அவர் மகள் நந்தினி இவங்களை ஈவு இறக்கம் இல்லாம கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்து பதட்டம் அடைச்சிட்டாங்க. இந்த டாக்டரோட குடும்பத்து மேல யாருக்கு அப்படி என்ன முன்விரோதம் இருந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப கொடூரமான முறையில இந்த கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகளுக்கான பின்னணி தான் என்ன? இந்த கொடூர கொலை வெறி தாக்குதலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். வீட்டில் யாரார் இருக்காங்க? நான் இருக்கேன் சார். அப்புறம் சுஜித் எங்களோட பையன் ஆயுஷ் இருக்கான் சார். அவங்க அவன் எங்கேயாவது வெளியில் போயிருக்கான் போல இருக்கு. நான் ஃபோன் பண்ணேன், லைன் கிடைக்கல சார். வேற ஏதாவது நம்பர் இருக்கா? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் இருக்கு சார். ராகேஷ் அண்ணனா? சொல்லுங்க ராகேஷ் அண்ணா. சஞ்சிதா, ஆயுஷ் அங்கே இருக்கானா? ஆயுஷ் இங்கே இல்லையே. ஒரு நிமிஷம். பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாத்தா வந்துட்டான். ராகேஷ் அண்ணா தான் லைன்ல இருக்காரு. உன் நம்பருக்கு லைன் கிடைக்கலையா? பேசு. சொல்லு ராகேஷ். நீ எங்கே இருக்க? சீக்கிரம் வா. இங்கே பெரிய பிரச்சனையா இருக்கு. போலீஸ் வந்திருக்காங்க. என்னது? ஹே ஹாய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் யா ஹெல்ப் பண்ணதுக்கு. அட இதெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க. ஆயுஷ் வீட்டில் போலீஸ் வந்திருக்காங்களாம். சரி வா சீக்கிரம். என்னது போலீஸ்? சார், இது கீழே இருந்து கிடைச்சது. இந்த வீட்டில் யார் யார் வேலை செய்கிறீங்க? சார் நான் வாட்ச்மேனாக வேலை செய்கிறேன் சார். அப்புறம் மாலாவும் இங்கே தான் வேலை செய்கிறா. அவள் பகலில் வீட்டுக்கு போயிடுவா சார். வீட்டில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ நீ எங்கே இருந்த? அப்போ நான் இவன் கூட தான் இருந்தேன் சார். இவன் கூட நான் எங்கே இருந்த? பக்கத்தில் இருக்க பங்களாவில். உன் கூட தான் இருந்தானா? ஆமாம் சார், இவன் என் கூட தான் இருந்தான். அங்கே என்னடா பண்ணிட்டு இருந்த? சார் அது வந்து நான் குடிச்சிருக்கியாடா? இல்லை சொல்கிறா. வெளியே மெயின் கேட் திறந்தே கிடந்திருக்கு. நீ பக்கத்து பங்களாவில் போய் சரக்கு அடிச்சிருந்துருக்கல. ஆனால் உள்ள வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாசல் இருக்குல்ல, இது ஓப்பனில் இருந்துச்சா இல்லை லாக் பண்ணியிருந்துச்சா? லாக் பண்ணி நல்லா தெரியுமா? ஆமாம். சாவி யாராருக்கிட்டலாம் இருக்கும்? ராஜேஷ் அங்கே தான் சார் இருக்கும். முதலாளி டாக்டர் சுதீப் கிட்டே இருக்கும். அப்புறம் ஆயுஷ் கிட்டே இருக்கும். சார், டாக்டர் சுஜித்தோட சாவி அவர் பாக்கெட்ல தான் கிடைச்சது. வேற யாராருக்கிட்ட இந்த சாவி இருக்கு? மேடம் இப்போ வீட்டில் தான் இருப்பாங்க சார். அப்புறம் ரஞ்சனிக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால சாவி அவங்க கிட்ட இருக்காது சார். பொய் சொல்லாத. இல்லை சார், பொய் சொல்லலை. இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கான வழி ஒன்று தான் இருக்கு. அப்போது மகேந்தர், நீ ஒரு வேலை செய். அக்கம் பக்கத்துலலாம் செக் பண்ணு. பக்கத்தில் ஏடிஎம் ஏதாவது கடை இருக்கான்னு பாரு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருந்தால் அதையும் எடுத்துட்டு வா சீக்கிரம். வெரி இம்பார்ட்டண்ட். சம்திங் இஸ் நாட் ரைட். இந்த லாக்கருக்குள்ளே என்ன இருந்துச்சு? சார், எங்கள் பாரம்பரிய நகை, அப்புறம் கொஞ்சம் பணமும் இருந்துச்சு, அவ்வளோதான். எவ்வளோ? 5000 10,000 இருக்கும். 5000? அப்பா அதுக்கு மேலே இங்கெல்லாம் வச்சிருக்கவே மாட்டாரு. அந்த நகையுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் ஏதாவது இல்லை இருக்கா? சார், அதெல்லாம் அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நகை போட்டதெல்லாம் விட்டுட்டாங்க. சரி, ஓகே. பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வேறு ஏதாவது இருக்கா? உங்கள் அம்மா அந்த நகையை போட்டுட்டு இருந்தது மாதிரி, கல்யாண நேரத்தில் எடுத்த மாதிரி? ஆல்பம் இங்கே தான் இருக்கு. குட் குட்.
ஃபேமிலியோட டோட்டல் ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணு. ஒரு வேளை ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல. அப்புறம் இன்னொரு டீமை சுஜித்தோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் பிரச்சனை ஆகிடுச்சான்னு கேளு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும். அங்கே ஒரு வேளை ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பேஷண்ட்ஸ் டாக்டர் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அவங்களே அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, போங்க சார். ஹலோ, ஒரு ஷாப்போட அட்ரஸ் அனுப்புகிறேன். இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிலேருந்து இது வரைக்குமான சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பி வச்சுறேன். ராகேஷ் அண்ணா, உங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. ராகேஷ் சார், நான் போபால் லேடிஸ் ஹாஸ்டல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. நாங்கள் இன்னைக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது அப்பதான் தெரிஞ்சது ரீமா ரூம்லேயே இல்லைன்னு. நாங்கள் எல்லா பொண்ணுங்க கிட்டே விசாரிச்சிட்டோம். அப்பதான் சொன்னாங்க அவ ராத்திரியே காணாம போயிட்டான்னு. அது எப்படி நடந்திருக்கும்? அவள் எங்கே இருக்கா? நீங்கள் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க? உடனே அவளோட மொபைலுக்கு கால் பண்ணுங்க. அவளோட மொபைல் அவளோட பில்லோ கடியிலேருந்து தான் கிடைச்சிருக்கு. நான் இங்கே லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரீமாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன். வாங்க சார். வணக்கம். வாட்ச்மேன் கிட்டயும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் பேசிட்டேன் சார். நந்தினி மோகித்தை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் வீட்டை விட்டு ஓடி போய். அப்படியா? ஆமாம் சார். 2 பேருக்கு நடுவில் எப்பவுமே சண்டை வந்துகிட்டு இருக்குமா. அதனால தான் நந்தினி அவனை விட்டுட்டு மறுபடியும் பிறந்த வீட்டுக்கே வந்துட்டாலாம். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ரெடி ஆகல சார். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிற அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது புதுசாக யாராவது தான் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரும் இந்த மாதிரி தாக்குதலை பண்ணியிருக்க மாட்டாங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், எந்த ஒரு டெட் பாடிலையும் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இது மாஸ் மர்டரோ இல்லை கொள்ளையடிச்ச சம்பவமோ இல்லை, தெரிஞ்சவங்க யாரோ தான் பண்ணியிருக்காங்க. இது விஷயமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார், ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது சார். ஒரு நிமிஷம். சொல்லு சார். ராகேஷோட தங்கச்சி தான் ரீமா. அவள் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து காணாமல் போயிட்டா சார். சார், நான் ட்ரை பண்ணேன் சார். அவரும் ரொம்ப டென்ஷனில் இருக்காரு, சரியாக பேச முடியல. ஓகே, நம்ம போகலாம். வாங்க சார். லெட்ஸ் கோ பாய்ஸ், கம் ஆன். இங்க பாரு. சார், நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க சார். சார், என் தங்கச்சியும் காணாமல் போயிட்டா போபால் ஹாஸ்டல்லேருந்து. உன் தங்கச்சி பேர் என்ன? ரீமா. ஒரு வேலை செய், ரீமாவோட ஃபோட்டோ எடுத்துக்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கான்டாக்ட் பண்ணு. உன்னுடைய மொபைல் போலீஸையும் கான்டாக்ட் பண்ணு. அப்புறம் இன்ஃபார்மர்ஸையும் சொல்லு. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? ஆமாப்பா. ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டரா? யார் கொடுத்தாங்க? வணக்கம் சார். வணக்கம். என் பேரு மாலா. சரி. நான் இந்த வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நேற்று காலையில் வேலைக்கு வந்தப்போ நான் என்ன பார்த்தேன்னா, அம்மா நான் அப்போ கல்யாணத்துக்கு ரெடி இல்லை போல. காதலிக்கும் போது நான் மோஹித் தான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல பையன்னு நினச்சேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் எப்போவும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் உண்மை வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்க 1.5 வருஷமா சண்டை தான் போட்டுட்டு இருந்தீங்களா? இல்லை அம்மா, பெரும்பாலும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனால் இப்போ எங்களுக்குள்ள நிறைய சண்டை வருது. அந்த சந்தோஷத்துக்காக இந்த உறவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாரு. நீ வேணா பாரு, இந்த சந்தோஷம் திரும்ப வந்துடும். சார், அம்மா சொன்னதை கேட்டு நந்தினி காலையிலே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார். என்னது? ஆமாம் சார்.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நீங்க எனக்கு லிஃப்ட் தர முடியுமா? வாங்க உட்காருங்க. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். சார் நீங்கள் எப்படி இங்கே? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, வரீங்களா? தாராளமாக உள்ளே வாங்க சார். வாங்க சார். சார் நேற்று ராத்திரி நான் கொஞ்சம் தனியாக இருந்ததுனால வாங்க சார் உட்காருங்க சார். சார் நானே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னோட இந்த ஷர்ட் இங்கேயே கிடக்குது. நீ நந்தினியை எப்போ பார்த்த, எங்கே பார்த்த? சார் அது சார் நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். நேற்று நந்தினி இங்கே வந்திருந்தா. ஹே நந்தினி, நீ எப்படி இங்க? ஏன் இது என் வீடு தானே, நீ என் புருஷன் தானே, நான் வரமாட்டேனா இல்ல? வரலாம், ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சரி வா உட்காரு, வா வா வா. முதல்ல ஒரு விஷயம் சொல்லு, நீ ஏன் சட்டை போடாம இருக்க? கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? சொந்த காசுல சூனியமா? சரி இரு, லக்கேஜ் வச்சுட்டு வரேன். அடா அது வந்து நந்தினி நீ டயர்டா இருப்ப, வந்து உட்காரு வா. உனக்கு என்னாச்சு மோஹித், ஏன் இப்படி பண்ற? அப்புறம் என் பெட்ரூம்குள்ள என்ன போக ஏன் விட மாட்டற? லக்கேஜ் வச்சுட்டு வர இரு. நந்தினி நந்தினி நான் சொல்றது கேளு. அது வந்து நந்தினி நீ இவ்ளோ கீழ்த்தனமா நடந்து பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் மட்டும் அப்படி ஒரு தப்பு பண்ணாம இருந்திருந்தேனா இன்னைக்கு நந்தினியாவது உயிரோட இருந்திருப்பா சார். இது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? அது மதியானம் ஒரு 2:30-3 மணி இருக்கும் சார். நந்தினியுடைய மர்டர் நைட்டு 9 மணிக்கு தான் நடந்திருக்கு. 2 மணிக்கும் 9 மணிக்கும் நடுவில் உனக்கு நந்தினியை காண்டாக்ட் பண்ணணும்னு தோணவே இல்லையா? சார் நிறைய தடவை நான் அவளுக்கு கால் பண்ணேன், ஆனால் என்னோட ஒரு கால் கூட அவள் அட்டன் பண்ணல சார். அதுக்கப்புறம் எனக்கு அவ செத்துட்டான்னு தான் சார் கால் வந்தது. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஆமா சார், டாக்டர் சுஜித் வீட்டு பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன் சார். காட்டு. இதிலிருந்து தெளிவாக எதுவுமே தெரியல. ஆட்டோ ரிக்ஷாவில் ஜனங்க வந்து போகிறாங்க, அவ்வளோதான். இந்த கேஸோடைய புரியாத புதிர் அன்கிளியராக இருக்குது. ஒரு வேலை செய், கேஸோட ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படியே ஒன்றோட ஒன்று இணைச்சி பார்க்கணும். இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? பிஎம் ரிப்போர்ட் படி பார்த்தா இது வரைக்கும் இந்த மர்டர் அன்ப்ரொஃபஷனல், ஒரு அமைச்சூர் தான் பண்ணியிருக்கான். ஆனால் நடந்த அன்னைக்கு வீட்டோட வாட்ச்மேன் பக்கத்து பங்களா வாட்ச்மேனோட சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்கான். கதவு திறந்தே இருந்திருக்கு, ஆனால் ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான எந்த அடையாளமும் இல்லை. லாக்கரும் ஓப்பனாகவே இருந்துச்சு. நகையை காணோம். யாரோ இதுக்கு திருட்டு கொள்ளையடி சம்பவமாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிற எல்லா சர்க்கம்ஸ்டன்ஷியஸ் எவிடன்ஸஸும் இது தப்புன்னு சொல்லுது. சரி, டாக்டர் ஏதாவது வேற யார் கூடவாவது ஏதாவது விரோதம் இருந்துச்சா? இல்லை சார். ஹாஸ்பிட்டலில் யார் கூடவாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை போட்டிருக்காரு? சார், நான் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். டாக்டர் சுஜித் சாரை கடவுள் மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. சார் எப்போவுமே எந்த தப்பும் பண்ணதில்லை சார். டயக்னோசிஸ்லையும் சரி, ஆப்ரேஷன்லையும் சரி அவருக்கு 100% ரெக்கார்டு இருக்கு. டாக்டர் சுஜித் அவரோட ஸ்டாஃப்ஸை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் ஃபேமிலி மாதிரி பார்த்துப்பாரு. டாக்டர் மேலே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாருக்குமே நல்ல மரியாதை சார். சார், சிடிஆர் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த மொகி தான் வீட்டில் தான் இருந்திருக்கான். அப்புறம் ஆயுஷோட மொபைல் சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு சார். அப்புறம் ராகேஷ் அந்த நேரத்தில் தான் வீட்டுக்கு வந்திருக்கான். டைம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன. ஆயுஷோடைய மொபைல் சுவிச் ஆஃப் ஆனது தற்செயலானதாக இருக்காது. ஒரு வேலை செய், ராகேஷ் அப்புறம் ஆயுஷை க்ளோஸாக வாட்ச் பண்ணு. அவங்க தங்கச்சி ரீமா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை சார், ஒன்றும் தெரியல சார். நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? அந்த வழியில நிறைய பள்ளம், அப்புறம் டிராஃபிக் அதிகமா இருக்கும். இந்த வழியா போனா ஷார்ட்கட்ல போயிடலாம், சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம்.
சார் நான் உள்ளே வரலாமா? ஆ வாங்க. ஜெய்ஹிந்த் சார். வணக்கம். நான் பாண்டி, பலாசே போலீஸ் சரி. ஸ்டேஷன் வரேன். டாக்டர் சுஜித் சார் கேஸ் பற்றி எங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சரி. என்னது? ஆயுஷ் தன்னுடைய மர்டரை பற்றி என்சி எழுதியிருக்கானா? கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண சார். என்ன கம்ப்ளைண்ட்? மர்டர். யாரை மர்டர் பண்ண போகிறாங்க? என்னதா? ஆயுஷ், சொல்லுங்க சார். நீ பலாசியா ஸ்டேஷனில் என்சி பண்ணியா? உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னியா? யாரால ஆபத்து? என்ன சொல்ற? உனக்கு டாக்டர் சுஜித்தால ஆபத்தா? அப்படின்னா ஒருவேளை டாக்டர் சுஜித் உன்னை கொண்டுருவாருங்கிற பயத்தில் நீ அவரை கொண்டுட்டியா? இல்லை சார், அவரோட விதி அவரை கூட்டிகிட்டு போயிடுச்சு சார். அதான் ஏன்னு கேட்குறேன். டாக்டர் சுஜித் உன்னுடைய அப்பா தானே? அவர் எதுக்காக உன்னை கொள்ளணும்? அந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியாது சார். பரவாயில்ல, எதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்ல. எல்லா ரகசியமும் வெளியில் வந்துடும். மரணத்துக்கான ரகசியம், நகைகள் திருட்டு போனது, எல்லா முகமுடியையும் கிழிச்சு எறிஞ்சிருவேன். உண்மை அப்போ தானாக வெளியில் வரும் பாரு. நானும் அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மை எங்கள் கையில் வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்போ உன் நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப வருத்தப்படுவேன். வருத்தப்படுறதுக்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆயுஷ் எதையோ மூடி மறைக்கிறான். அவன் ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதன் காரணமாக ஆயுஷ் தன்னுடைய என்சிஏவை கொடுத்துருக்கான். அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லலை, ஆனால் அவனை சொல்ல வைக்கணும். ஆல்ரைட், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கண்டுபிடிங்க. ராகேஷ் அண்ணா, ராகேஷ் அண்ணா, ரீமா, ராகேஷ் அண்ணா. உனக்கு என்னாச்சு? உனக்கு காணோன்னு வீட்டில் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாங்க தெரியுமா? எல்லாம் ஓகே தானே? ஆயுஷ் இங்க பாரு. ரீமா, அம்மாடி, உன் விஷயத்தில் நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை தான். ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு இப்படி ஹாஸ்டல்ல இருந்து நீ ஓடி போயிருக்கவே கூடாதுமா. டிவில நியூஸை பார்த்ததும் அப்பதான் தெரிஞ்சது வீட்டில் இருக்க 3 பேரை கொண்டுட்டாங்கன்னு. அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு எதுவுமே புரியல. ரொம்ப பதட்டமா இருந்தது. வார்டன் கிட்ட கேட்டதுக்கு ராகேஷ் அண்ணா வர வரைக்கும் என்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் யாருக்கும் எதுவும் சொல்லாம ஓடிட்டேன். அம்மாடி, எல்லாம் சரியாயிடுமா. நாங்கள் இருக்கோம் பாரு. we will take care of you, ஓகே? அம்மாடி, உன் அண்ணன் எங்க? அந்த சுஜித் தன்னைத்தானே ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நான் எவ்வளோ சேவை செஞ்சுருக்கேன் தெரியுமா? கடைசி வரைக்கும் அந்த ஆள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஏதோ பிச்சை காசை போட்டு கணக்க முடிக்கலான்னு பார்த்துருக்கான். அவன் தாளத்துக்கு என்ன ஆட வச்சான். இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. டேய், அந்த ஆள் உன்னையும் உன் தங்கச்சியையும் பார்த்து வளர்த்து ஆளாக்கியிருக்காருலடா. இன்னைக்கு தான் இறுதி சடங்கே நடந்திருக்கு. நீ அவர் காசுலேயே சரக்கு அடிச்சுட்டு அவரையே திட்டுறியாடா? நல்ல வேலை செத்து தொலைஞ்சான்டா அவன். நீயும் உன் வாயை முடிட்டு பேசாம இரு. உனக்கு பணம் தானே வேணும். இந்தா வச்சுக்கோ, இப்படி இதே வச்சுக்க. சந்தோஷமா? இனிமே மறுபடியும் வந்து என்னை தடுக்காத, குறுக்க பேசாத, புரிஞ்சுதா? நான் கூடிய சீக்கிரமே ஏசி பாரில் ஃபாரின் சரக்கு அடிக்க போகிறேன்டா. உனக்கு என்னை பற்றி தெரியாதுல்ல. பாதி அதிர்ஷ்டம் என்னை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. மீதி அதிர்ஷ்டமும் வந்துடும். போதை இறங்கிடுச்சாடா? இப்போ சொல்றியா? பார்ல உட்காந்து ஏன் டாக்டரை திட்டிட்டு இருந்த? சரி, சார்கிட்ட எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு சொல்லு. சார், சுஜித் ரொம்ப மோசமான ஆள் சார். கீழ்த்தனமான ஆள் சார். என்னோட தங்கச்சி ரீமாவுக்கு மருந்து தரேன்ற பேரில் தூக்க மாத்திரை கொடுப்பான் சார். சரி, நான் உனக்கு மெடிசன் தரேன். பொழுது விடியத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும் பார். வா 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 வா. நடு ராத்திரியில் அவன் ரூம்குள்ளே போய் அவன் மேலே அங்கங்கன்னு கை வைப்பான் சார். சுஜித், நீ உன் தங்கச்சியை வேற எங்கேயாவது கொண்டு போய் தங்க வை, ஏதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல. அப்புறம் சுஜித்தோட இந்த நடத்தையை பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லாத. இதனால பல பேர் அந்த ஆளை நம்பிட்டு இருக்கிறது கெட்டு போயிடும். சார், சுஜித்தோட நடத்தையை பார்த்து எந்த அண்ணனுக்கும் திட்டுறதுக்கான தகுதி இருக்கும் சார்.
எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அப்போ பணம்? ரீமாவோட ஹாஸ்டல் ஃபீஸுக்காக மாலினி ஆண்டி தான் சார் பணம் கொடுத்தாங்க. இப்போ ரீமாவும் ஹாஸ்டல்னு திரும்பி வந்துட்டா நானும் இந்த பணத்தை சரக்கடிக்கு செலவு பண்ணிட்டேன் சார். இவனை போக விடு. சரித்திரம் எப்பவுமே ஒரு கேஸுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. கேஸ்ல முக்கியமானது ஹிஸ்டரி தானே. அதே மாதிரி டாக்டர் சுஜித்தோட ஹிஸ்டரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும்போது காவல்துறைக்கே பெரிய ஷாக்கா இருந்துச்சு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேரோட முகமுடியும் கிழியே தான் போகுது. எல்லாருமே தான் முகத்துல ஏதோ ஒரு விதத்துல முகமூடிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருடைய முகம் உண்மையானது, யாருடைய முகம் டம்மி, இதை கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு கஷ்டமா இருந்துச்சு. எல்லாருக்குமே அவங்களுக்கான லட்சியம் இருந்துச்சு. யாரு உண்மையை சொல்றது, யாரு பொய் சொல்றது, அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ? சார், டாக்டர் சுஜித்தோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரோட அக்கௌண்டன்ட் கால் பண்ணியிருந்தாரு. அவர் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? ஷோர், போகலாம். சார், அன்னைக்கு நான் டாக்டர் சுஜித் சாருக்கு 15,50,000 ரூபா கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்காக கொடுத்து அனுப்புனேன். என்னாச்சு பிரதீப்? அட, உனக்கு ஏன் இப்படி இருக்குது? ஒரு மாதத்துக்கு முன்னாடி தானே ஆன்ஜியோ பண்ண உனக்கு. ஏன் நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? கண்டிப்பாக உன்னோட பிபி அதிகமாக இருக்கும் போல இருக்கு. சிஸ்டர், உடனே இவனுக்கு அட்மிட் போடுங்க. நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை உடனே கொடுங்க. 3 நாளைக்கு நீ எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. சார், வேணும்னா நம்ம பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டுமா? ரொம்ப பெரிய அமௌண்ட் இருக்குது சார். 15 லட்சம் ரூபாய் இருக்குது. பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு வந்து அட்மிட் ஆகிடுறேன். பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ண அவ்வளோதானே? நான் வீட்டுக்கு போகிற வழியில் பண்ணிடுறேன். வா, நீ வா என் கூட. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் யாருமே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. சுஜித் சார் அப்புறம் அவங்க ஃபேமிலியை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் எப்போ எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சோ, நான் முதல்ல என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை தான் செக் பண்ணேன். ஆனால் பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அதில் அந்த 15 லட்ச ரூபாய் இல்லை. ஆமாம் சார், டாக்டர் சுஜித் இங்கே வந்திருந்தாரு கேஷை டெபாசிட் பண்ணுறதுக்காக. ஆனால் டிரான்சாக்ஷனுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. அதனால அவரோட கேஷை நாங்கள் டெபாசிட் பண்ண முடியல. அவர் எவ்வளோ கேஷ் டெபாசிட் பண்ண வந்தார்? சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எவ்வளோன்னு சொல்ல. வேறு யாராவது அவர் கூட இருந்தாங்களா இல்லை தனியாக வந்தார்? சார், தனியாக தான் வந்தார், வேறு யாரும் கூட வரல. என்னைக்கு டாக்டர் சுஜித்தை கொலை பண்ணாங்களோ அவர் அன்னைக்கு 15 லட்ச ரூபாய் கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பணம் எங்கே இருக்கு? 15 லட்சம் ரூபாவா? சார், அப்பா இவ்வளோ பணம்லாம் வீட்டில் வைக்கவே மாட்டாரு. நான் கேட்டது புரியல. அந்த 15 லட்ச ரூபாய் பணம் எங்கே இருக்கு? சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன். அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் நீ என்கிட்ட சொல்லிவிடு, நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, சொல்லு. சார், நீங்கள் எந்த 15 லட்ச ரூபாய் பற்றி பேசுகிறீங்க? எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது சார். நான் அந்த 15 லேக்ஸை பற்றி தான் பேசுகிறேன். டாக்டர் சுஜித் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண போயிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. சார், நகைக்கடைக்காரர் வந்திருக்காரு சார். திருட்டு போன நகையை பற்றி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தோம்ல, அதை பற்றி உங்ககிட்ட பேசணுமா? அவரை உள்ள வர சொல்கிறேன் சார். சார், ஒரு ஆள் எங்கள் கடையை தேடி வந்தான். நீங்கள் எந்த பிக்சர் மாதிரி சொன்னீங்களோ அதே மாதிரியான பழைய நகைகளை விற்கத்தான் வந்தான். சரி. அப்போ அவங்ககிட்ட நான் இது பெரிய அமௌண்ட்டு, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும், நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். வெரி குட். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவனை உங்களை அந்த கடைக்கு பின்னாடி வந்து மீட் பண்ண சொல்லுங்கள். ஆமாம் சார். அவங்ககிட்ட சொல்லுங்கள் கடைக்குள்ளே சிசிடிவி கேமரா இருக்குது. அப்புறம் பில்லு இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் பண்ணால் மாட்டிக்குவீங்க. எந்த நகை கடையை காவல்துறை தேடிட்டு இருந்தாங்களோ கடைசியில் அதை பற்றின லீடும் கிடைச்சிடுச்சு. கடைசியில் நகையும் மாட்டிக்கிச்சு, திருடனும் மாட்டிக்கிட்டான். நகையை கொண்டு வந்திருக்கியா? நீயா?
நீ அந்த நகை அதோட கேஷையும் சேர்த்து கொள்ளை அடிச்சிருக்க. கொள்ளை அடிச்சது மட்டும் இல்லாம அந்த வீட்டை சேர்ந்த 3 பேரை கொலை பண்ணிருக்க. அதுக்கு உன் தங்கச்சியும் உன்னோட சேர்ந்து ஆதரவா இருந்திருக்கா. சார் நான் அந்த நகையை மட்டும் தான் சார் திருடினேன். நான் எந்த மர்டரும் பண்ணல சார். அதோட பணத்தையும் திருடலை சார். சார் அங்கே பணமே இல்லை சார். நான் ரீமாவை போபால் ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டு வரும்போது சார் நான் எந்த மர்டரும் பண்ணல சார். நம்புங்க சார், நான் மர்டர் பண்ணல சார். இவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிங்க, நம்ம ஸ்டைலில் விசாரிங்க. ராகேஷோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, அவன் தங்கச்சியும் செக் பண்ணுங்க. ராகேஷ் எங்கே போனா வந்தான், யாரை மீட் பண்ணான், எங்கெங்கே போனான், யாரெல்லாம் மீட் பண்ணான், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். கேஷை எங்கேயோ மறைச்சு தான் வச்சிருக்கான். சஞ்சிதாவுடைய வீட்டையும் செக் பண்ணு, அந்த 15 லட்ச ரூபாய் எங்கே வச்சிருக்கான்னு பாரு. இந்த கேஸுடைய மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்கிறது அந்த 15 லட்சம் ரூபாய் தான். சிடிஐ ரிப்போர்ட் படி மர்டர் நடந்த அன்னைக்கு டாக்டர் சுஜித்துடைய மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? சார் டாக்டர் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி பேங்க்குக்கு போயிருக்காரு சார். அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் வீட்டில் நகையை வச்சிருந்தார்ல, அந்த விஷயம் ராகேஷுக்கும் தெரியும், ஆயுஷுக்கும் தெரியும். ராகேஷ் தான் அதை திருடி இருக்கான். ஆனா அந்த கேஷ், அந்த 15 லட்சம் ரூபாய் நமக்கு ராகேஷ் கிட்ட இருந்தும் கிடைக்கல, அந்த ஆயுஷ் கிட்ட இருந்தும் கிடைக்கல. சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்த அந்த மோகித் கிட்ட இருந்தும் கிடைக்கல. ஒரு வேலை செய் மஹிந்தர், ஹாஸ்பிட்டல் அண்ட் பேங்க்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணு, இமிடியேட்டா பாரு. சார் நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் சார். டாக்டர் வீட்டில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இவருடைய ஃபேமிலியில் ஒரு ரகசியம் இருக்குது சார். அது என்ன ரகசியம்? ஆயுஷ் சஜித்துக்கு பிறந்த பிள்ளை இல்லை, அவரோட மனைவிக்கு வேற ஒரு அஃபேர் மூலமாக பிறந்த குழந்தை. சுஜித் மாலினியோட அப்பா ஹாஸ்பிட்டலில் சீனியர் டாக்டராக இருந்தார். மாலினி தன்னுடைய காதலால் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. காதலும் ஓடிட்டான். குடும்ப மனத்தை காப்பாற்றுறதுக்காக மாலினியோட அப்பா மாலினியை சுஜித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. சுஜித்தும் ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு மாலினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சுஜித் மாலினியை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அதெல்லாம் வெறும் நடிப்பு. அவரு மாலினியோட பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு வில்லை ரெடி பண்றதை பத்தியும் பேசிட்டு இருந்தாரு. நான் தான் அந்த வில்லை ரெடி பண்ணி கொடுத்தேன். வில் படி பார்த்தா 25 வயசு ஆனதுமே ஆயுஷ் டோட்டல் ப்ராப்பர்ட்டிக்கும் சொந்தக்காரன் ஆயிடுவான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் அம்மாவோட ஃப்ரெண்ட் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. சுஜித்துக்கு வில் பத்தின விஷயம் தெரிய வந்தது. அந்த நிமிஷத்துல இருந்தே அவரு ஆயுஷையும் மாலினியும் விரோதிகளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு அது தெரிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, என்னோட அப்பா என் அம்மாவை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதனால என் அம்மா வேற ஒரு ஜோனுக்கே போயிட்டாங்க. அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் எதையும் சொல்லவும் மாட்டாங்க. எந்த வகையில பார்த்தாலும் மிகப்பெரிய இடைஞ்சலா இருந்தது அது நான் மட்டும்தான். கதையெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஆனால் நீ இன்னசென்ட்னு நிரூபணம் ஆகலை. ஆனால் மிகப்பெரிய சஸ்பெக்டாக மாறிட்ட. நீ தான் டாக்டர் சுஜித்தை கொண்டிருக்க. முழு குடும்பத்தையுமே கொலை பண்ணிருக்கிறாங்க. 18 லட்சம் ரூபாயை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அங்க பாலியல் ரீதியாவும் தொல்லைகள் நடந்திருக்குது. இத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, போலீஸ்க்கு இப்போ ஒரு பெரிய சவாலே காத்திருக்கு. ஒன்னோட ஒண்ணு எல்லாமே ரொம்ப நெருக்கமா இணையப்பட்டிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, போலீஸால இந்த புரியாத புதிரை சால்வ் பண்ண முடியுமா? இங்கே பாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்பா. வணக்கம். பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் என்னவா ஆவ? உங்களை மாதிரி தான் போலீஸ்காரன் ஆயிடுவேன். என்ன மாதிரி போலீஸ்காரன் ஆயிடுவியா? சட்டையில் இருக்கிற பட்டனியா நீ மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்கிய. போலீஸ்காரனா ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, அதனால நானே இதில் போட்டுக்கிட்டேன். உன்னுடைய இந்த பட்டன் மற்ற பட்டன்ஸோட மேட்ச் ஆகலையே. அது மம்மி தான் தனியாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த பட்டன் எங்கேருந்து கிடைச்சது? இந்த கேஸ்ல சஸ்பெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. தீர்க்கறதுக்கான கஷ்டமும் அதிகமாயிடுச்சு. எங்க சுத்தினாலும் போலீஸுக்கு லீடு கிடைக்கவே இல்லை. குற்றவாளியின் விளையாட்டு ரொம்ப சாதுரியமா இருக்கு. பக்கத்துல இருந்துகிட்டே கண்கள்ல மண்ணு தூவிட்டான். உன்னோட ஷர்ட் எங்க இருக்கு? சார், இந்த பங்களாவோட காம்பவுண்ட் வால்ல இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு பகுதி இருந்துச்சு சார். அதுல இருந்த பட்டன் நல்லா இருந்துச்சு, அதனால தான் எடுத்துக்கிட்டேன். அந்த துணியுடைய இன்னொரு பீஸ் எங்க? பட்டனை எடுத்துக்கிட்டு அங்க தூக்கி போட்டேன். அப்போ போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. இதோ இருக்கு சார். சரி, நீங்க போலாம். சார், இந்த ஷர்ட்டோட பீஸ் என்னோடது இல்லை சார். ஃபோரன்சிக்கோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடும். இந்த பீஸ் இது உன்னுடைய ஷர்ட்டோடையது தான். சொல்லு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார், நான் என்ன நினைச்சேன்னா, சொல்றா, உண்மை தானே? சார்
சார் அது எதுவுமே உண்மை இல்லை சார். 15,50,000 ரூபாய் எங்கடா இருக்கு சொல்லு. சார் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். மகேந்தர், உன்னுடைய ஸ்டைல் இன்ட்ராகேஷனை பண்ணு. அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் ஆடி. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் பண்ணல சார். சார், பேங்க் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்திருக்கு சார். சார் இது பேங்கோட ஃபுட்டேஜ். அவன் இங்கே என்ன பண்ணுறான்? முதல்ல அவனை அடிச்சு தூக்கு. அப்புறம் இந்த சிபிஆர் ரிப்போர்ட் எடு. அது ரொம்ப அர்ஜென்ட்டு. சார் 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 என்னத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ அந்த பணத்தை திருடி இருக்க. எந்த பணம்? 15,50,000 ரூபாய் திருடி இருக்க. அதை நீ டாக்டர் சுஜித் கிட்ட இருந்து திருடி இருக்க. எங்கடா அந்த பணம்? சார் எனக்கு தெரியாது. அடிங்க தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிருக்கு டாக்டர் சுஜித் முழுசா 15 லட்ச ரூபா கேஷ் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போயிருக்காருன்னு. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். மகேந்தர், இவனுக்கு அந்த கிளிப்பிங் கொஞ்சம் காட்டு. சொல்றா, நீ அப்போ அங்கே என்னடா பண்ணிட்டு இருந்த சுஜித்துடைய வீட்டில்? சார் அது நாங்கள் போகவே இல்லை சார். எங்ககிட்ட எல்லாத்துக்கும் எவிடன்சஸ் இருக்கு, புரிஞ்சுதா? டைம், லொக்கேஷன் எல்லாத்துக்கும். உன்னுடைய மொபைல் தானாக நடந்து அவருடைய வீட்டுக்கு போகலல்ல? சொல்லு சொல்றா. சார் என்ன அடிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் சார். ப்ளீஸ் சார், நான் சொல்லிடுறேன் சார். ப்ளீஸ் சார், எனக்கு சரக்கு அடிக்க, ட்ரக்ஸ் அடிக்க, பொண்ணுங்களுக்காக பணத்தை செலவு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். எனக்கு ஏகப்பட்ட லோன் வேற கிடக்குது. நான் யார்கிட்ட லோனில் வாங்கினோ அவங்க என் உயிரியை எடுக்க தயாராகிட்டாங்க. அவங்கள என்னை கொன்றுவோன்னு என்னை மிரட்டினாங்க சார் அவங்க. சார் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. இந்த டைம் சுஜித்துக்கிட்ட அவ்வளோ பணத்தை பார்த்ததுமே அந்த மொத்த பணமும் எனக்கு கிடச்சதுன்னா நான் என் உயிரை காப்பாற்றிலாம் நினச்சேன். நான் ராஜேஷை பல தடவை பார்த்துருக்கேன். அவர் தன்னோட வீட்டு சாவியை தன்னோட காரோட சாவியை சேர்த்து ஒரே கீச்சனில் தான் போட்டு வச்சிருப்பாரு. அப்போ தான் நான் பிளான் பண்ணேன். ஏதோ ஒரு வகையில் ஆயுஷோட காரை எடுத்துக்கிட்டேன். யாருமே இல்லாத ஏரியாவில் காரை பார்க் பண்ணேன். நான் கத்தி வாங்கினேன். மங்கி கேப் போட்டுக்கிட்டு சுஜித் அங்கிள் வீட்டில் பொந்துட்டேன் சார். சாவி வச்சு கதவை திறந்தேன். நேராக அவர் ரூம்க்கே போயிட்டேன். நான் லாக்கர்கிட்ட போய் பார்த்தா எதிர்பாராத விதமாக சுஜித் அங்கிள் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஏய், பின்னாடி போன்னு சொல்கிறேன்ல. நீயா? எவ்வளோ நாளா இந்த வேலைடா? ஏய், அந்த ஆள் என் முகத்தை பார்த்துட்டான் சார். அந்த நிலைமையில அந்த ஆளை நான் கொல்லன்னா அந்த ஆள் எல்லாருக்கிட்டையும் என்னோட பேரை சொல்லிடுவான். காப்பாத்துங்க நந்தினி! அவரை கொல்ல வேண்டியது அவசியம் ஆயிடுச்சு சார். மாட்டேன். அதை கூட நான் தரமாட்டேன். அதை கூட தரமாட்டேன். சொல்றல்ல கூட. சந்தேக பட்டியல் ரொம்ப பெருசாயிட்டே போனாலும் காவல்துறை இதை ரொம்ப சாதுரியமா ஹேண்டில் பண்ணி கேஸை முடிச்சிட்டாங்க. உண்மையான குற்றவாளிய எவிடன்ஸோட கோர்ட்ல பிரசன்ட் பண்ணிட்டாங்க. சட்டப்படி அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தோணுது. எல்லாருமே முன்னாடியே கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஒருவேளை டாக்டர் அப்புறம் இந்த ஆயுஷ் எல்லாரும் பணத்தாசையை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நந்தினி ஒருவேளை லவ் மேரேஜ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ரீமாவும் சுஜித்தோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு இருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் ஆயுஷ் தன்னுடைய அம்மாவை கொடுமைக்கார அப்பா கிட்ட இருந்து பிரிச்சலாம். விதியின் விளையாட்டை இப்ப பாத்தீங்களா? ஆனா நீங்களும் நானும் ரொம்ப அலர்ட்டா இருந்தே ஆகணும். அவசர உலகத்துல இருந்து ஜாக்கிரதையா இருந்தாகணும். இப்போ நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறேன். அடுத்த ஒரு புது எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. இன்னொரு புது கேஸோட வரேன். ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்திற்கும் நமக்கும் இடையே இருக்கிறது ஒரு சின்ன நூழிலை கேப் தான். அதனால அலர்ட்டா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. ஜெய்ஹிந்த்.